கடலூர் மாவட்டம் பரவனாறு பகுதியில் கால்நடைகளை மேய்க்க சென்ற முதியவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளார். பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கடலூர் பெத்தான்குப்பம் பகுதியில் முதியவர் ஒருவர் கால்நடைகளை மேய்க்க சென்றிருக்க பொழுது எதிர்பாராத விதமாக அவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடித்து செல்லப்பட்ட முதியவரை மீட்கும் பணியானது அங்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். மீட்பு குழுவினர் அங்கு விரைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து நிலவரம் என்னவாக இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்க. கடலூர் மாவட்டத்துல கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, மாவட்டத்திற்குள்ளார ஓடும் தென்பெண்ணை ஆறு, கெடிலம் ஆறு, பரவனாறு, வெள்ளாறு, மணிமுக்தாறு, கொள்ளிடம் என அனைத்து ஆறுகளிலுமே தற்போது பார்த்தோம் அப்படின்னா தண்ணீரானது கரைபுரண்டு ஓடுகின்ற வருகிறது. இந்த நிலையில தான் மாவட்ட நிர்வாகம் நீர்நிலைகள் அருகில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம், கால்நடைகளை அங்கு அழைத்து செல்ல வேண்டாம் போன்ற முன்னெச்சரிக்கைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் அருகே இருக்க பெத்தாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மணிவேல் என்ற முதியவர் தன்னுடைய கால்நடைகளை பரவனாறு பகுதிகளில் மேற்கொண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு கால்நடை தண்ணீரில் இறங்கிய போது அந்த கால்நடையை அவர் விரட்டுவதற்காக தண்ணீரில் இறங்கினார். அவர் அந்த தண்ணீரின் வேகத்தில் தற்போது அடித்துச் செல்லப்பட்டு விட்டார். மாயமான மணிவேலை தேடும் பணியானது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. பொதுமக்களின் தகவலை அடுத்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் தமிழகத்தின் பேரிடர் மீட்பு படையினர் அங்கு 2 குழுக்களாக பிரிந்து படகுகள் மூலம் தற்போது அந்த மணிவேலை தேடி கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்கு கிராம மக்களும் தற்போது முழு ஒத்துழைப்பு அளித்து வரும் நிலையில் மணிவேல் இதுவரையில் கிடைக்கவில்லை. அவர் அந்த பகுதியில் இருக்கும் அந்த ஓடை பகுதி மற்றும் அந்த முட்புதர் பகுதி போன்ற பகுதியில் எங்கேயாவது சிக்கியிருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது தேடுதல் பணி தீவிரமடைந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.